ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குயிக் ட்ராவல் மூலமாக ஒரு கண்டெய்னர் தான் எடுக்க போகிறோம். அதாவது ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட். அதை தான் அதில் எப்பவும் போல் நம்ம லாஸ்ட்லேயே போகலாம். லாஸ்ட்டில் இது இருக்குது, இது வந்து சின்னதாக இருக்குது. இதை வந்து நம்ம இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகலாம். இப்போது நம்மளோட வண்டியை வந்து யூஸ் பண்ணி இதை எடுக்க முடியுமா அப்படின்னு அதுவும் பார்க்க போகலாம். அதையும் எடுக்க முடியும். பாருங்கள், கார்கோ போகலாம். இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம வண்டிக்கு இல்லைங்க. நம்ம வண்டிக்கான பாருங்கள் கெப்பாசிட்டி அதில் இல்லை. அதனால தான் அது காட்ட மாட்டுது. அதுக்கு வந்து வரணும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்ப்போம், அது தெரில. ஆனால் இதில் இருக்குது, இவங்க இதில் இருக்குது ஸ்பெஷல். பார்த்திங்களா, இதில் இருக்குது. மற்றபடி நமக்கு சொந்த வண்டிக்கு இப்போ இல்லை, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம எடுக்க போகிறது இதுதான். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதோட இண்டஸ்ட்ரியல் உள்ளதுங்க இது. இதை வந்து நம்ம எடுக்கலாம். பாருங்கள், நம்ம வண்டியை எடுக்கிறதா கூட வருதுங்க, நம்ம வண்டிக்கு வருதுங்க. பாருங்கள், இந்த வந்து நம்ம வண்டி தான் போட்டிருக்கோம். அப்போனா இதை நம்ம வண்டி அங்கே எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். இருக்குங்க பாருங்கள், நான் மாற்றி கார்கோவில் போட்டேங்க, அதான் வரல. ஓகே, நம்ம வண்டிக்கு எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், இப்போ நம்ம இங்கே வண்டி இங்கே இருக்கா, இது வந்து குயிக் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். பாருங்கள், காட்டுறேன், அதையும் பண்ணிடலாம். குயிக் ட்ராவல் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகணும், இங்கே எடுத்துகிட்டு போகணும். இந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் நம்ம வண்டியில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இந்த வண்டியில் இதில் வேறு கண்டெய்னர் வேறு தனியாக இருக்குங்க. வேறு இதை வேறு நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எங்கன்னா பண்ணணும், கேரேஜுக்கு போயிடலாம். கேரேஜில் இருந்து எங்கள் ட்ரைலருக்கு போயிடலாம். இதை தான் நம்ம இருக்கோம். இதை வந்து நம்ம பார்க் பண்ணிடலாமா? முடிஞ்சுது. இப்போ இதை வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களாக வேணும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து இல்லாமல் போனால் வேலைக்காகாது. அப்டேட் பண்ண முடியாது. இப்படி அப்டேட் பண்ண முடியாது. இப்படி வேணால் அப்டேட் பண்ணலாம். இப்போ நைட் நேரமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து பகலாக மாற்றணும். இல்லை, நைட்டை கூட எடுக்கலாம். 5 மணி நேரம் தூங்குகிற டைம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? இங்கே வந்து சாரி, இது இல்லை. இது இல்லை. F7 அமுச்சு சர்வீஸ்க்கு போயிடலாம். சர்வீஸ்க்கு வந்தாச்சு. என்டர். இப்போது ட்ரக்கை வந்து நம்ம வந்து ட்ரக்குக்கு வந்து அந்த சைலன்சர் கண்டிப்பாக தேவைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, இதை செட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம், அதை வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு லைட்டு கீழே எதாவது இருக்கா? இல்லை. ஓகே, இதே போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6. இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ தேவைப்படுது. வேறு எதாவது வேணுமா? வேறு எதுவும் தேவைப்படாது. இது தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை.
ம் 1 இந்த லைட்லாம் செட் பண்ணிக்கலாம். 2 3 கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது மட்டும் நம்ம இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம்னா இப்போ இந்த லைட்லாம் எரியுதான்னு பார்த்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்ஜின் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிடுச்சு. எல் கே முக்கியமான லைட்லாம் எரியல. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்? F7னா இல்லை, இந்த F4 வந்துட்டு இதெல்லாம் நம்ம ஆன் பண்ணிக்கணும். 1 2 3 இதெல்லாம் இல்லை, இது தேவையில்லை. இதெல்லாம் ஆன் பண்ணிட்டோமா? பாருங்க தெரியுதுங்களா? இப்படி ஆன் பண்ணலன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஒரு இதுக்கு போயிடலாமா? இதுக்கு போயிட்டு இங்கே தான் நம்ம அந்த வண்டியை பார்த்தோம். அது இருக்கான்னு தெரியல. திருப்பியும் ஏதாவது செக் பண்ணிக்கலாம். இருக்குது. இதை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாகவே இப்போ இதில் 2 இருக்குது. இது வந்து ஜிபிஎஸ் மூலமாக நம்ம போகிறது. இது டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணுமோ தெரியலையே, பார்க்கலாமா? இல்லைங்க, அதுவும் அப்படியே தான். நம்ம அங்கே போய் ஆகணுமா? இதுதான் இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் போகிற வழியில் பெட்ரோல் போடணுங்க. அதை மறந்துடக்கூடாது. பெட்ரோல் பங்க் இருக்கான்னு தெரியல, அது வேறு இருக்குது. வண்டியில் பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. ஜாப் எடுக்கிறோன்னா அதெல்லாம் போட்டணும். ஒரு தடவை மேப்பில் செக் பண்ணிப்போமா பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு? போகிற வழியில் இருக்குது. இருக்குதுங்க, ஆனால் வேறு ரூட்டில் இருக்குதே. பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம இப்படி போய் தான் போகணும். அப்போ தான் வந்து பெட்ரோல் போட்டு போக முடியும். இல்லை பக்கத்தில் இருக்கா? அங்கே எதுவுமே இல்லை. அப்போனா இதை நீங்கள் தொடர்ச்சியாக இதுக்குள்ளே வரணும். பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ தான் நமக்கு அந்த பெட்ரோல் பங்கோட மேப்பு கிடைக்குது. பாருங்கள், கொஞ்சம் டைம் ஆகலாம், ரொம்ப டைம்லாம் இருக்காது, ஒரு கொஞ்ச நேரம் தான். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பெட்ரோல் பங்குக்கு ஒரு மேப்பு கிடச்சிச்சு. இப்போ பெட்ரோலை போட்டுட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும், அவ்வளோதான். நம்ம பெட்ரோல் போடுறது நல்லதில்ல. வண்டி இது சைலன்சர் எப்படி இருக்குது பாருங்க. இது வேகமாக போகிறேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கை தாண்டி போயிடாத. அங்கே எங்கேயுமே இல்லை பெட்ரோல் பங்கு. நீ அப்போ லோடு ஏற்றிட்டேன்னா பெட்ரோல்லாம் போட முடியாது, ஏன்னா பெருசாக இருக்கும் லோடு. நான் பெட்ரோல் பங்குக்குள்ளே போகிற மாதிரி தான் மேப் போட்டிருக்கேன். அதனால் என்ன சவுண்ட் அது? சரிங்களா? பெட்ரோல் பங்குக்குள்ளே போகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். அதனால தான் கூட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இல்லாட்டா பெட்ரோல் பங்குக்குள்ளே போட வேணாம்னா நமக்கு தேவையில்லை, சீக்கிரம் கொஞ்சம் போயிடலாம். ஆனால் பெட்ரோல் பங்க் போய் தான் ஆகணும். அதான் இருக்கு பாருங்க பெட்ரோல் பங்கு. அதில் பெட்ரோல் பங்கில் போயிட்டு
சுற்றி போகிறதுலாம் வேலைக்கு ஆகாது. இது ஒரு தப்பான ரூட்டு தான், அதனால பரவாயில்ல. பெட்ரோல் ஃபுல் பண்ணலாமா? பாருங்கள், ஃபுல்லாக இது பாருங்கள். இது ஒரு ராங் ரூட்டில் தான் பெட்ரோல் போடுறேன், பரவாயில்ல. ஆனாலும் அவ்வளோதாங்க, டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நான் சவுண்டுங்க. இப்போ அந்த ரூட்டை பிடிக்க வேண்டியதான், அவ்வளோதான். நம்ம அப்படியே போயிருக்கலாம், ஆனால் அது செட் ஆகாது. இந்த மாதிரி ஆர்டரெல்லாம் நைட் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. என்ன ஆச்சு? டைம் ஆயிடுச்சா? ஐயோ, ஏஜென்சி. வந்துட்டேன் பக்கத்தில் வந்துட்டேன். பெட்ரோல் போடாமல் வர முடியாதுல்ல. பெட்ரோல் போட்டு தானே ஆகணும். டைம் இல்லைப்பா, டைம் இல்லை. காத்திருக்கிறாங்க எனக்காக, வண்டிக்காக. இது எப்படி வரும் தெரியல, கனெக்ட் ஆகுமா இல்லை நம்ம போய் நார்மல் இது மாதிரி கனெக்ட் பண்ணுமான்னு தெரில. அவ்வளோதாங்க, வந்துட்டோங்க கிட்டத்தட்ட. இந்த இடம் டேஞ்சருங்க. இந்த இடத்துல இருந்தால் எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோ பெரிய ஆர்டர் இந்த இடத்துல இருந்தால் எடுத்துகிட்டு போகிறோம். அடோ பாவிங்க டேய், அநியாயம் பண்ணுறீங்க. பாருங்க, அநியாயங்க இது. ஓகே, இதான் எடுத்துக்கணும், இதுதான் பெருசு, இதான் எடுக்கணும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்? அவ்வளோதாங்க, அவ்வளோதான் லோடு ஏற்றுறாங்க அவங்களே. இங்கே பாருங்கள் 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 பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு பாருங்கள். இதையாடா அங்கேருந்து கொண்டு போகணும்? அடா பாவிகளா, அநியாயம் பண்ணுறீங்களா டேய். பாவி, என் வண்டி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, லுக்காக இருக்குல்ல பாருங்க. இதையாடா டே கொண்டு போகணும் டே தம்பிகளா, எப்படா இதை கொண்டு போகிறது அந்த சந்தில்? ரொம்ப கஷ்டமாச்சுடா. பாருங்க வண்டி ஏங்க ரொம்ப கஷ்டங்க அது. ஓகே, லோடு எடுத்து முடிஞ்சதுக்குள்ளே வெடிச்சிச்சு பாருங்க. தெரியுதுங்களா எப்படி இருக்கு பாருங்க லோடு. பாருங்க, தெரியுதுங்களா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சாம பெருசு. சரி ஓகே, வண்டி எடுப்போம்.
விடிஞ்சிருச்சுங்க அதுக்குள்ள. எங்கேயாவது தட்டினா கூட பிரச்சனை தாங்க. தட்டினா முடிஞ்சிச்சு கதை. பாருங்க ஒண்ணுமே தெரியலங்க. ஒண்ணுமே தெரியலங்க. சும்மா ஒரு கெஸ்ஸிங்ல தான் போறேன். அடிச்சிடக்கூடாது. தெரிஞ்சுங்களா எப்படி இருந்து பாருங்களேன். அப்பா என்னங்க அடி, உனக்காக எல்லாம் நிக்கிறானுங்க. கொஞ்சம் ப்ராடா போனா நல்லது தான். பா இடிச்சிடுற மாதிரியே இருந்து பாருங்க. ஆனா இடிக்கிறங்க பாருங்க. இதுல இருந்து கொஞ்சம் நல்லா தெரியுது. ஆனா இதை தான் பார்க்க முடியல. பாருங்க. டேங்கப்பா, இந்த ரோடு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. எவ்வளவு பெருசு பாருங்களேன். பார்க்கறதுக்கு இடிக்கிற மாதிரியே போதுங்க. வேற வழியே இல்லை. ஐயோ இடிச்சிருப்பேன். தெரிது. நான் உள்ளே தான் வரேன். நீ ஒன்றும் அவசரம்லாம் பண்ணல. நான் தெரிதா, நான் ஒன்றும் அவசரம்லாம் பண்ணல. கரெக்டாக தான் போயின்னுக்கிறேன். நீ பார்த்து போ. உங்களுக்குள்ளேயே தான் வரேன். இங்கே ஒருத்தர் இருக்காரா, இவர் பின்னாடி ஒருத்தர் வருவார் பாருங்க. தெரியுதுங்களா, இவங்க 2 பேருக்குள்ளேயே தான் நம்ம போகணும். இதை விட்டு நம்ம தாண்டி போனோம்னா நமக்கு கஷ்டம்தான். சூப்பருங்க. இதாங்க இப்போ டேஞ்சரு. அங்கே இடிச்சிடக்கூடாது. ஆ ஆ ஆ ஆ அவ்வளோதான். ஒரு பக்கா அட்டோனு. ஏய் அது என்னது, அது ஸ்டாச்சு அது? ஓ செம்மையா இருங்க. ஆ ஆ ஆ போகிறேன் எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ இங்கே தான் இருக்கிறதுலே எங்கேயாவது போய் மாட்டிப்பேன். அதான் பிரச்சனை. பா பஸ் எப்படி இருக்குது இடம் பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குதுங்க இடம் பாருங்க.
ஓய்யோ, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இந்த இடம்லாம். நான் வந்துட்டேன். நீ கவலையே படாது, நான் வந்துட்டேன். ஐயோ ஐயோ, எங்கேயோ போகிறேனே. ஒரே டேக்கில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ ஓ, இங்கே தான் மாட்டணும். வா, இடம் பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்களேன். பார்த்தீங்களா? எதுக்கு இவ்வளோ பெருசு எங்கே போய் கொண்டு போகிறானுங்க தெரியல. நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியுது. ஏய் யாரா அவன் போடுறான் உள்ள? அப்படியே உள்ள பூந்தான் பார்த்தீங்களா அவன்? இந்த இடத்துல ஒரு டர்ன் இருக்கா? எப்படி சென்டர் ஆகணும் பாருங்க. கரெக்டாக தான் வந்துனுக்குறேன், நீ கரெக்டாக போ தம்பி. ரயில்வே ட்ராக்குங்க. ஒரு சரியான பெண்டுங்க வரப்போகுது. இங்கே தான் அவனுங்க ஸ்லோ பண்ணி போவானுங்க. பரவாயில்ல, நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, நம்ம கரெக்டாக போயினே இருப்போம். எவ்வளோ பெரிய வண்டி வருதுடா தம்பி, தள்ளி போங்கடா. பக்கத்துக்கு வந்துடாதீங்க, விட்டுச்சுன்னா எனக்கு தான் கஷ்டம். உங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, எனக்கு தான் ஃபைன் போடுவானுங்க. அவ்வளோதான், உள்ளே வந்துட்டேன்.
நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இடிச்சிருவேன்னு நினச்சேங்க அந்த இதில், அந்த பாயிண்டில் இடிச்சிருவேன்னு நினச்சேன், இல்லை இடிக்கல. பாருங்க, மிக பெருசு மிக பெருசு. இப்போ இந்த இடம்லாம் இவ்வளோ பெரிய ரோடு எதுக்குன்னா இந்த மாதிரி இதுக்கு தான். ஏன்னா சில இதெல்லாம் நம்ம ரோட்டில் தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் உள்ளுக்குள்ளே இது எங்கே போகுதுன்னு தெரிலங்க. அது போனால் தான் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு விதமான பிக்கஸ்ட் ட்ரக். உண்மையிலே இந்த மாதிரி ட்ரக்லாம் வண்டி ஓட்டினா அவ்வளோதாங்க. செம்ம டேலண்ட் இருந்தால் தான் ஓட்ட விடுவாங்க. அதெல்லாம் இன்னும் வரலங்க, இன்னும் பெருசு வரல. இன்னும் அது வந்து இதோட பெருசுலாம் இருக்கு. அதெல்லாம் செம்ம கஷ்டம். அது போக வரும்னு நினைக்கிறேன், அப்டேட் ஆகி. அவன் பின்னாடியே கரெக்டாக போ, அப்புறம் அவன் ஃபைன் போட்டுற போகிறான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அவனை தாண்டி போகணும்னு நினைக்காத. போகலாங்க, கிட்ட வந்துட்டோம். ஏதோ யாருமே வரலையே. வண்டிக்கு வடி விட்றோம். போங்க போங்க போங்க. நான் பார்த்தா வண்டி ஓட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் பொறுமையாக போங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா லைட்டாக தட்டினா போதும், பெரிய டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் கரெக்டாக போய் நிற்கிறேன் பாருங்க. என் வீல் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா சுத்துதுன்னு. ஏன் வண்டியை ஸ்லோ பண்ணுறான் அவன்? வண்டியை ஸ்லோ பண்ணாதப்பா, போப்பா. வந்துட்டுல பக்கத்தில் வந்துட்டேன். கிட்ட வந்தாச்சு. ஏன் பின்னாடி உள்ளவன் கீழே ஸ்லோ வரானா என்ன? ஓ, பின்னாடி நிறைய வண்டி வருதுங்க, ஏகப்பட்ட வண்டி வருது பின்னாடி. பாவம் வெறுப்பாயிருப்பானுங்க. போப்பா 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 போப்பா. நான் வழி விடுவேன் உங்களுக்கு. போங்க போங்க.
ஒரு 6 அடிச்சானா வழி விடலாம். ஏய் திட்டா போலீஸ் வண்டி தான் கிராஸ் பண்ணாம பாருங்க. வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம், சீக்கிரம் போய் சேர்த்துருப்பா. எவ்வளோ ராட்னா ஓடுது பாருங்க. ஃபேன் காத்தாடி. பா வா, நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓய் ஏய் 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 இடிச்சிடாத போயிட்டு. இன்னொரு 17 நிமிஷம். Please keep the cargo between the good vehicle. நான் கரெக்டாக தான் போகிறேன், நீ கரெக்டாக போ. எத்தனை தடவை அந்த டைலாக் சொல்லுவேன்? எவ்வளோ பேர் பாவங்க. அவங்களாம் அப்படியே இது மாதிரி ரியலாகவே சில இடத்துல நடக்கும் பாருங்கள், வெறுப்பாயிடுவோம். அவங்க போகிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுமையாக போவாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா அது இவ்வளோ பொறுமையாக போகிறானுங்களே அப்படின்னு தோணும். ஜஸ்ட்டு 2 சைடும் பார்க்கணும். மிரரில் பார்க்கணும், இதில் பார்க்கணும். பா வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். என்ன சவுண்டு கேட்குது? வேலை செய்கிறாங்களோ? இன்னும் 2 நிமிஷம் தான். இந்த ப்ராப்ளம் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துறா தம்பிங்களா. ஏன்னா இவனுக்கு ஏதோ திடீர்னு பிளான் பண்ணுவானுங்க, அது ரொம்ப கஷ்டமான பிளானாக இருக்கும். இந்த வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான், இங்கே தான் சேர்க்கணும். அவர் போய் நிற்கிறார் பாருங்க. என்ன ஆச்சு? வண்டி மூவ் ஆக மாட்டுது. போ 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 போ. இது ஒரு பெரிய விஷயந்தான். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வந்து நிறுத்திட்டோம். வண்டியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அங்கே கொண்டு போகணும். திரும்ப இங்கேயே என்டர் அடிச்சாலே போதுமானு நினைக்கிறேன். என்டர். என்னாச்சே? ஓ, அடுத்த பொருள் எடுக்குது. ஆட்டா பாவிங்களா, ஏமாத்துறீங்களா டே? நான் உள்ளே கொண்டு போகணும் போகுதுங்க.
ஓ! பெரிய இதுதாங்க இது. நான் எதிர்பார்த்தத விட பெருசு தான். நான் சின்னதுன்னு நெனச்சேன். இடிச்சிட போறோம் அப்படின்னு நெனச்சேன். பார்த்தா பெருசு தான். வா, 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 வா. பாருங்க டிஎம்கி கிளியர் பண்ணுமாங்க. அது சொல்லுது பார்த்தீங்களா? டிஎம்கி நீங்க கிளியர் பண்ணுங்க அப்படிங்குதுங்க. அவ்வளோதாங்க. அட்டகாசம். அட்டகாசமா முடிச்சாச்சு. ஒரு பிரச்சனையே இல்லாம. ஓ! அங்க பாருங்க. சூப்பர். அவ்வளோதாங்க. இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இதோட பெருசுலாம் வரணும். இன்னும் வரல. வரும். நெறைய விஷயங்கள்லாம் கொண்டு போற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் கடினமா வரும். இப்போதைக்கு இது போதும். எல்லாரும் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டும் நான் வந்து இது பண்ணிட்டேன். இந்த மாரி ஒரு விஷயம் உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். பாய்.